கண்டிப்பாக பவித்ரா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக முள்ளங்கினாவிளை பகுதியில் 50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யுவது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்த மழை தற்போதும் நீடித்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக முள்ளங்கினாவிளை பகுதியிலும் குருந்தங்கோடு பகுதியிலும் 5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகர்கோயில், குளித்துறை, இடனியல் என மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி 48 அடி கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 44.59 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட இந்த பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 73.60 அடியாகவும், 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு அணைகள் 16.30 அடியாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 அடியாக உள்ளது. தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் உபரிநீர் திறக்கப்படும் என்பதால் கோதையாறு, குளித்துறை, தாமிரபரணி ஆறு, பரளி ஆறு கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று தொடங்கிய மழை இன்றும் பெய்து வருவதன் காரணமாக நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் 250க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் வெள்ள பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மக்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட மக்கள் நாகர்கோயில் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். பவித்ரா.